ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேரலுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து 63 நாயன்மார்களை வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு குலச்சிறையார். இந்த நாயன்மாரோட வாழ்க்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் நாறு முகம் தோன்றும் மெஞ்சம் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலனுக்கு இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓர் முன்னும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. இந்த குலச்சிறையார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய மணல்மேல்குடி அப்படின்ற கிராமத்துல பிறந்தவர் குலச்சிறையார். இவருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிய வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்துருக்காரு. இவர் பூர்வீகமும் ஒரு விவசாய குடும்பத்தில் இவர் பிறந்தவர். இவருடைய அன்றாட பணிகள் வந்து விவசாயம் செய்யறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, தாய் தந்தையை பார்த்துக்கிறது. அதே மாதிரி பள்ளி பருவங்கள்ல நிறைய கலைகள் கற்றுக்கிறார். நிறைய கலைகளை அவர் சிறந்து விளங்குகிறார். இப்படி இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் சிறந்த சிவபக்தர். தினந்தோறும் சிவனடியாருக்கு அமுது செய்து படைப்பதும் அவர்களுக்கு பாத பணிவிடைகள் செய்வதுமாக இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சிவனடியார் யாரை பார்த்தாலும் அவருக்கு வந்து அமுது படைச்சிட்டு அவருடைய பாத பூஜைனா அவருக்கு செஞ்சு அவரை வழிபாட்டு இருக்காரு நம்மளுடைய குலச்சிறையார் சுவாமிகள். இப்படி அவருடைய வாழ்க்கையை போயிட்டு ஆய கலைகளை சிறந்து விளங்குறாரு. நிறைய கல்வி ஞானங்களை சிறந்து விளங்குறாரு. இவருடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்ட மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த கூன் பாண்டிய மன்னன் இவரை அழைத்து அவருடைய அரசவையில் ஒரு அமைச்சராக்கிறார். அமைச்சரானவுடனே அப்பவும் வந்து இவர் அந்த சிவத்தொண்டு செஞ்சுட்டா இருக்காரு. சிவ பூஜை பண்ணாரு. தினம்தோறும் சிவனுக்கு உணவு கொடுக்குறாரு. அவங்களுக்கு பாத பூஜை பண்ணா இப்படி அவருடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ வந்து மதுரையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. சைவ மதம் வீழ்ந்து சமண மதம் வந்து பெருசா தலை தோங்கிட்டு இருக்கு. நிறைய சமணர்கள் மதுரைக்குள்ள வந்து சமண மதத்தை பரப்பிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட மட்டும் பரப்ப மன்னர் வரைக்கும் சமண மதத்தை கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து நிறைய அமைச்சர்களை சமண மதம் மாறிட்டு மன்னரையும் சமண மதத்துக்கு மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை குலச்சிறையை பார்த்து அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பிறந்ததே சைவ மதத்துக்காக தான் பிறந்தோம். சைவத்தை தலைத்தோங்க வைப்பதான் நம்மளுடைய வேலை. இதை வந்து மன்னர் வந்து இப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்றாரு, சுவாமி, சமண மதம் வந்து வெளியில இருந்து வந்த மதம். அந்த மதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்மளுடைய பூர்வீகம் வந்து சைவ மதம் தான். இந்த சைவ மதத்தில் பிறப்பதும் இதை வளர்ப்பதும் தான் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த வேலை சுவாமி. நம்ம இதைத்தான் செய்யணும் மன்னரேன்னு சொல்லி நிறைய மன்னருக்கு புத்திமதி சொல்ல. ஆனா மன்னர் கேட்கல. மன்னர் கேட்கலன்றத விட மன்னர் செஞ்சிருக்கக்கூடிய சமண அமைச்சர்கள் மன்னரை கேட்க விடல. அப்போ இவரால் அதை சரி பண்ண முடியல. ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஆள் தான் மட்டும்தான் இருக்காது. இவருடைய கருத்துக்கள் அங்கே பெருசா அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்போ ஒரு கட்டத்தை இவர் என்ன பண்ணனா, இதுக்கு மேல என்னால முடியாது, நான் என்னோட எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு சொக்கனாதான் நீ விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் ஆலயத்துக்கு போய் அந்த சொக்கநாத சுவாமிகிட்ட மனசார வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிறார்னா, அப்பனே, எப்படியாவது மதுரையம்பதியில் சமண மதம் வீழ்ந்து சைவ மதம் தலைத்தோங்க வேணும் சுவாமி, அதுக்கு அருள் புரியுங்கன்னு சொல்லி மனசார வேண்டிட்டு இருக்காரு. தினந்தோறும் அவருடைய பிரார்த்தனை தான். தினந்தோறும் சிவனடியார்கள் சேவை செய்ய வேண்டியது, அமைச்சரவை வர வேண்டியது, அமைச்சருக்கான படிகள் செய்ய வேண்டியது, கோயிலுக்கு போயிட்டு இந்த பிரார்த்தனை வைக்கிறது. இப்படியும் அவருடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒரு சில செய்திகள் அவருக்கு காதுக்கு வரும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோழ தேசத்துல அப்போ வந்து சோழ தேசத்துல வந்து நிறைய இதே பிரச்சனை, சமண மதம் சைவ மதம் பிரச்சனை வருது. அங்க திருஞான சம்பந்தரால் சைவ மதம் வளர்க்கப்பட்ட சமண மதம் வீழ்ந்துட்டு இருக்குது. அங்க வந்து சமண மதமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு சைவ மதம் நல்லா தலை தோங்கிட்டு இருக்கிற தகவல் இவர் காதுக்கு வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது திருஞான சம்பந்தரை இங்க வர வச்சு நம்ம வந்து சைவ மதத்தை வளர்த்துறணும்னு சொல்லி முடிவு பண்ணி திருஞான சம்பந்தருக்கு ஓலை அனுப்புறாரு. யாருக்குமே தெரியாம ரகசியமா ஒரு ஓலை அனுப்புறாரு. அதை படிச்சு பார்த்த திருஞான சம்பந்தர் அடியேன் வருகிறேன்னு சொல்லி அங்க ஒரு பதில் அனுப்பிடுறார். அனுப்பினோடனே திருஞான சம்பந்தர் மதுரைபதி நோக்கி வந்துடுறார். வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய சமணர்கள் திருஞான சம்பந்தரை ஏற்றுக்க மாட்டாங்க. இவருக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிட்டு கேட்கும்போது, இவர் ஒரு குடிசையில தங்கியிருக்க, அந்த குடிசைக்கு தீ வச்சிடுறாங்க. அந்த தீ வந்து மன்னனை பாதிச்சு மன்னனுக்கு வந்து வெப்பு நோய் வந்துடுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இவங்க வந்து திருஞான சம்பந்தருக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் குலச்சிறையார் அவர் கூட இருந்து திருஞான சம்பந்தர் கிட்ட இவங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி சமாளிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ஒரு வாதம் வைக்கப்படுது. பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் சொல்லி அவர் கொஞ்சம் முதுகுல வந்து கூன் விழுந்து குடிந்த பாண்டியனாக இருப்பார். இவர் நிமித்திட்டா நாங்க வந்து சமணர்கள்லாம் ஊரை விட்டு போயிடுறோம், இல்ல கழுவீரி நாங்க இறந்து போறோம்னு சொல்றாங்க. அப்ப வந்து திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி கூன் பாண்டிய மன்னன் நிமித்திடுறாரு. அந்த மன்னனுக்கு பேர் நின்ற சீர் நெடுமாறன்னு சொல்லிட்டு ஒரு பேரை புனைப்பெயர் வச்சுட்டு திருஞான சம்பந்தர் அடுத்த நாட்டுக்கு போயிடுறாரு. அந்த காரணங்கள், அந்த கூன் பாண்டிய மன்னன் நிமிர்ந்த பாண்டியனாக நின்ற சேர் நெடுமாறனாக இருந்தார் இல்லையா, அந்த நிகழ்வு நிகழ காரணமாக வந்து அந்த குலச்சிறையார் தான். சோழ தேசத்துல இருந்து நம்மளுடைய திருஞான சம்பந்தர் மதுரையம்பதிக்கு வந்து இத்தனை சிறப்பு நிகழ்வை நிகழ்த்துவதற்கு காரணமாக இந்த குலச்சிறையார் தான். இவர் இதெல்லாம் செஞ்சு முடிச்சோன்னே பாண்டிய மன்னனுக்கு பயங்கர சந்தோஷம். நான் தெரியாம உங்களை தப்பா பேசுறேன் சுவாமின்னு சொல்லிட்டு அவரை மன்னிப்பு கேட்கிறார். அதற்கப்புறமாக வழக்கம் போல தன்னுடைய சிவத்தொண்டுகள் செஞ்சு சிவனுக்கு பதிகங்கள் எல்லாம் பாடி முடிச்சு இறைவனடி சேர்ந்தார் இந்த குலச்சிறையார். இதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு.
பாருங்க, எளிய குடும்பத்துல பிறந்து எல்லாம் கத்துக்கிட்டு சிவனை தவிர வேற எதையுமே நினைக்காமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சிவனுக்காக அர்ப்பணிச்சுட்டு கெட்டு போன மன்னன், மனமாறி வேற மதத்துக்கு போன மன்னனையும் திருத்தி நாட்டு மக்களுக்கும் நல்வழி காமிச்சுதான் குலச்சிறையார் வாழ்க்கை வராது. அப்போ நம்ம வந்து சிவபெருமானை எதிர்க பிடிச்சிட்டா சிவபெருமான் நமக்கு வாழ்க்கையில எல்லாமே தருவார் அப்படின்ட்டு தான் இந்த குலச்சிறையார் நாயன்மாருடைய வாழ்க்கை வர நமக்கு உணர்த்துவது. அடுத்த பதிவில் அடுத்த நாயன்மாரை பற்றி சிந்திக்கும் வரை உங்களிடம் வெளிவருவது ஒரு நடிகை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்வகில் வளாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செவிநிதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லை என்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், சுப்பிரமணியர் புஜகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். இது போக நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு வேல், அது வச்சு வழிபாடு செய்ய ஒரு சின்ன கிண்ணமும் நம்ம அன்பளிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 3 புத்தகத்துல வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜகம் அல்லது திருப்புகழ், இந்த 3 புத்தகத்துல எந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். எப்படி அனுப்பணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் நம்ம பக்கத்தை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போய் எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்க தகவலை டிஎம் பண்ணிட்டு எந்த புக் வேணுமோ அந்த புக்கை நீங்க செலக்ட் பண்ணி டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் போட்டு வரும். நன்றி, வணக்கம்.